இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முக்கிய சீர்திருத்த மசோதாக்களில் இனி தாமதம் வேண்டாம். இவ்வாண்டிற்குள் நிறைவேற்ற அன்வாருக்கு ஜாசேகா காலக்கெடு. அட்டார்னி ஜெனரல் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவிகளை பிரிப்பது உள்ளிட்ட முக்கிய சீர்திருத்தங்களை விரைந்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமை ஜாசேகா கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்புடைய மசோதாக்கள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் ஜாசேகா கோரியுள்ளது. இது குறித்து ஜாசேகா தேசிய தலைவர் கோபிந்த் சிங் டியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சியில் தொடர்வதற்கான ஜாசேகாவின் முடிவு முக்கிய நிறுவன மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற பொறுப்புடன் எடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அட்டார்னி ஜெனரல், அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவி பிரிப்பு மசோதா, பிரதமர் பதவிக்கு 2 தவணை வரம்பு விதிக்கும் மசோதா ஆகியவை ஏற்கனவே தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைதியான ஒன்று கூடல் சட்டம் மற்றும் சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு குற்றங்கள் தொடர்பான சிறப்பு நடவடிக்கைகள் சட்டமான சொஸ்மா ஆகியவற்றிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஜாசேகா வலியுறுத்தியுள்ளது. சொஸ்மா திருத்தம் தொடர்பான அமைச்சரவை அறிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும், அமைதியான ஒன்று கூடல் சட்ட திருத்தங்கள் குறித்தும் பல மாதங்களாக விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் கோபிந்த் தெரிவித்துள்ளார். இதனிடையே தபோங் ஹஜி தொடர்பான RCI விசாரணை அறிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வை நடத்துவதில் அரசாங்கம் காட்டிய அவசரத்தை இதுபோன்ற முக்கிய சீர்திருத்தங்களிலும் காட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூடுதல் அமர்வு நாட்களை ஒதுக்கி தேவையான மசோதாக்களை ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோபிந்த் வலியுறுத்தியுள்ளார். 1971 பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டமான அவுகு முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பை மலேசிய மக்கள் உரிமை இயக்கம் ஹராம் என்ற மாணவர் அமைப்பு வரவேற்றுள்ளது. அதேவேளையில் அந்த சட்டத்தை ரத்து செய்வது முழுமையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அவுகுவை ரத்து செய்வதற்கான தெளிவான காலக்கெடுவை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும், அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இத்தொடர்பான தீர்மானத்தை மக்களவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஹராம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அவுகு சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும், மாணவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அதற்கு பதிலாக வேறு எந்த சட்டமும் கொண்டுவரப்படாது என்றும் அறிவித்திருந்தார். மாணவர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும், வளாகங்களில் அவர்களின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை மாணவர்களை குறிவைக்கும் சட்டங்களால் கட்டுப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் இது முக்கியமானது என்றும் அன்வார் குறிப்பிட்டார். இதனிடையே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதில் அதிக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும், பல்கலைக்கழகங்களின் நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் ஹராம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் மாணவர்கள் தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை விசாரிக்க சுயாதீன தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் பிற சட்டங்களையும் அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என ஹராம் தெரிவித்துள்ளது. அவுகு சட்டம் மட்டும் ரத்து செய்யப்படுவதால் கல்வி சுதந்திரம் முழுமையாக உறுதி செய்யப்படாது என்றும், இதே போன்ற கட்டுப்பாடுகள் பிற சட்டங்களில் தொடர்ந்தால் மாணவர்களின் கல்வி மற்றும் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதாரத்திற்கான அரசியல் நிலைத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் கூட்டரசு அரசாங்க மட்டத்தில் பரிசான் நேஷனல் மற்றும் அம்னோவுடன் PKR தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலாக்காவில் நேற்று நடைபெற்ற PKR தேசிய மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அன்வார், அம்னோ தலைவர் டத்தோசரி டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடியுடன் தமக்குள்ள தனிப்பட்ட உறவு தொடர்ந்து நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்க்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அரசியல் நிலைத்தன்மையையும் மக்களின் பொருளாதார வளத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அணுகுமுறை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அன்வார், பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் உள்ள ஜாசேகா மற்றும் அமானாவுடனான உறுதியான ஒத்துழைப்பையும் PKR தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் குறிப்பிட்டார். அதேவேளையில் இஸ்லாம் மற்றும் அதன் கொள்கைகள் தொடர்பான விவகாரங்களில் PKR எந்த சமரசத்தையும் செய்யாது என்றும், நாட்டில் வாழும் சீன மற்றும் இந்திய சமூகத்தினரும் நமது சக குடிமக்களே என்பதை வலியுறுத்தியுள்ளார்.
கிழக்கு கடற்கரை விரைவு சாலையில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட வாகன ஓட்டிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க சுமார் 14,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டு பெற்றதாக சந்தேகிக்கப்படும் போலீஸ் அதிகாரி, அவருக்கு உடந்தையாக இருந்ததாக மற்றொரு ரோந்து போலீஸ் அதிகாரி ஆகிய இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 30 வயதுகளில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று மாலை 5:30 மணியளவில் தனது வாக்குமூலத்தை வழங்க பஹாங் மாநில SPRM அலுவலகத்திற்கு சென்றபோது கைது செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரையில் சம்பந்தப்பட்ட ரோந்து போலீஸ் அதிகாரியுடன் இணைந்து அவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது. லஞ்ச பணம் 3ஆம் தரப்பினர் வங்கி கணக்கிற்கு பண பரிமாற்றம் மூலம் செலுத்தப்பட்டதாகவும் அந்த கணக்கு சந்தேக நபரால் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து அந்த அதிகாரியை வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. அதேவேளையில் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மற்றொரு ரோந்து போலீஸ் அதிகாரியின் தடுப்பு காவல் மேலும் 4 நாட்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தான் மாநிலத்தில் பச்சிளம் பெண் குழந்தை ஒன்றிற்கு நடத்தப்பட்ட போதைப் பொருள் பரிசோதனையில் எம்பெத்தமின் பென்சோடியாசெபின்ஸ் என்ற போதைப் பொருளானது அதன் ரத்தத்தில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்குழந்தையின் மன மற்றும் உடல் வளர்ச்சியை சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் சிகிச்சைக்கு பிறகு ஃபினகன் மதிப்பீடு எனப்படும் பரிசோதனையில் குழந்தையின் மதிப்பெண் 0 ஆகியுள்ளது. தாய் உட்கொண்ட அமைதிப்படுத்தும் மருந்துகளால் குழந்தைக்கு தற்காலிக மருந்து விலகல் அறிகுறிகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ராஜபுரம் பான் சைனாப் 2 மருத்துவமனையில் பிறந்த அக்குழந்தைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் இந்த விவகாரம் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குழந்தையின் 30 வயது தாயை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகள் சட்டம் 2001 மற்றும் ஆபத்தான போதைப் பொருள் சட்டம் 1952 கீழ் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எல்னினோ வானிலை நிகழ்வு வலுப்பெற்று வருவதால் வழக்கத்தை விட முன்கூட்டியே அதிக வெப்பமான நாட்களும் நீண்ட வறட்சி காலமும் ஏற்படக்கூடும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. அக்டோபர் முதல் எல்னினோ வலுவானது முதல் மிகவும் வலுவானது வரையிலான நிலையை அடைய 81% வாய்ப்புள்ளதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த வானிலை நிலையானது ஆண்டு இறுதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அடுத்த ஆண்டு தொடக்கம் வரையிலும் எல்னினோ தொடர 97% வாய்ப்புள்ளதாக அத்துறை குறிப்பிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையிலான நீண்டகால வானிலை முன்னறிவிப்பின்படி மலேசியாவில் பல பகுதிகளில் வழக்கத்தை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.